உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வயிறு வலிக்குதே அம்மா. மெடிக்கல்ல இருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னா சரியாண்ணா? எனக்கு என்னமோ இது மாத்திரையில சரியா ஒரு மாதிரி தெரியல. நம்ம டாக்டர் வர சொல்லலாமா? வயிறு வலிக்குதே. வயிறு அப்படியா சொல்ற? வயிறு வலி. டேய் மணி, அண்ணா நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லு. சரிண்ணா. சீக்கிரம் சொல்லு. பெரிய தலைவலியா போச்சு இது கூட. வந்து சேருதுங்க பாரு எனக்கு. சி கொஞ்சம் பொறுத்துக்கோ, டாக்டர் வந்துருவாரு. எப்படி ஆக்டிங்? சூப்பர் தேவி. இங்க இருந்து உன்னால நாங்க எல்லாரும் வெளியில போக போறோம். நன்றி தேவி. அவர்தானே? அதோ வராரே. ஆமா. அவர்தான். சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்க சார். டாக்டர் வாங்க வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். வயிற்று வலின்னு ஃபோன் பண்ணிருந்தாங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா வயிற்று வலிக்காரங்க மாதிரி தெரியலையே. எங்களுக்கு வயித்த வலி இல்ல டாக்டர். புதுசா வந்த புள்ளைக்கு தான் வயித்த வலி. அப்படியா? ஆமா வாங்க. குழந்தை உள்ள இருக்கா? ஆமா, போன்லயே டாக்டர், விவரமா வாங்க. சொல்லலாம்ல? ஆ, போங்க. வாங்க வாங்க டாக்டர், கொஞ்சம் நின்னு பாருங்க. ரொம்ப நேரமா வயித்த வலின்னு துடிச்சிட்டு இருக்கா. பாக்குறேன் பாருங்க. பாப்பா என்னாச்சுமா? டேய் கத்தாதீங்கடா. பாக்குறேன் அம்மா வயிறு இரு பாப்பா கொஞ்சம் பொறுமையா இரு பாப்பா. வயிறு வலிக்குதே. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான். வயிறு வலி. வயிறு வலிலாம் சரியா போயிடும். டாக்டர் ஊசி எங்க போடுவீங்க? கையில தானே? கையில போட முடியாதுமா, பின்னாடி இடுப்புல தான் போட முடியும். இவங்க முன்னாடி எனக்கு அங்க ஊசிய போட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் டாக்டர். தனியா கூட்டிட்டு போய் போடுங்க. சரிம்மா, பாத்து எந்திரிமா. பாத்து மா, ரூம் எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு இந்த டாக்டர். பக்கமா? அங்க இருக்கு. வாமா. வயிறு வலிக்குதே. அம்மா வயிறு ஏய் வலிக்குதே. இப்படி வா ஒரு நிமிஷம். தேவி அவங்க அம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னால, அதனால தான் தேவி இவ்வளோ அறிவா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. வயிறு வலிக்குதே. அண்ணே அந்த புது உருப்படி டாக்டர் கூட்டிட்டு தனியா போகுதுண்ணே. டாக்டர் கிட்ட இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது? டேய் நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த டாக்டரே நம்ம ஆள் தான். இந்த பார், அது மட்டும் இல்லை, அந்த ஆள் டாக்டரே கிடையாதுடா, கம்பவுண்டர்ரா. ஐயோ ஐயோ, வந்திருக்கிறது இவங்களோட ஆளுன்னு தெரியாம தேவி உண்மையை சொல்லிட போறாடா. இப்ப என்னடா பண்றது? நாம மாட்டிக்க போறோம். டாக்டர் அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. தேவி வந்தது டாக்டர் இல்ல, கம்பவுண்டர். இவ ஆளுதான். அது எனக்கு ரூம்குள்ள போனோனே தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சது? அதுவா, அவர் வந்தாரா? ஹலோ. ஆமா சார், நான் வெளியில வந்திருக்கேன். இப்போ வர முடியாது சார். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், காலையில் பார்த்துக்கலாமா? இவர் டாக்டர் இல்லையா, கம்பவுண்டரா? ஒருவேளை இவர் இவங்க ஆளா இருப்பாரோ? ஓகே. பாப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது ஒண்ணும் இல்ல டாக்டர் அங்கிள். இவங்க நல்லா சாப்பாடு போட மாட்டாங்க, அதனால தான் வயிறு வலி. கொஞ்சம் நல்ல சாப்பாடு போட சொல்லுங்க அங்கிள். அவ்வளோதானே? நானும் முருகனும் 10 வருஷம் பழக்கம். நான் சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். நல்ல சாப்பாடு போட சொல்றேன்னா? சரிங்க அங்கிள். திரும்பி நில்லுமா. இந்த பக்கம் நல்லா திரும்பி நில்லு. வந்தது ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு கம்பவுண்டர். இந்த பிளான் சொதப்பிருச்சு, என்ன பண்றது? எப்படியும் தப்பிச்சிடலாம். நாளைக்கு நம்மள பிச்சை எடுக்க சிக்னலுக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல, அங்க ஏதாவது பிளான் பண்ணி துர்காமா கிட்ட பேச வச்சிருவேன். ஓகே தேவி.
இது யாரோட ஃபோன் நம்பரு? இது துர்காமாவோட ஃபோன் நம்பர். சூப்பர். வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க போங்க. சொல்லுங்க மிஸ், என்ன ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க? வீட்ல இல்ல ஸ்கூல்ல போற வர வழியில ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவி விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். தேவி விஷயமா? அவ விஷயமா என்ன பேசணும்? 2 நாளாவே தேவியோட ஆக்டிவிட்டி சுத்தமா வேற மாதிரி இருக்கு. மேம் எனக்கு புரியல. வேற மாதிரினா எப்படி? தேவி ரொம்ப பிரில்லியன்ட். எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப நல்லா படிப்பா. கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வருவா. ஆனா 2 டேஸாவே தேவி ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டு வர்றதில்ல. கேட்டா ஏதேதோ காரணம் சொல்றா. இல்லையே, அவ வீட்ல படிச்சுட்டு எழுதிட்டு தானே இருந்தா. இல்ல மேடம், 2 நாளா கிளாஸ்ல தேவி புக் எடுத்து படிக்க சொன்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பேந்த முழிச்சுட்டு நிக்கிறா. போர்ட்ல எழுத சொன்னா கூட ABCD 1 2 3 கூட அவளுக்கு சரியா எழுத வரல. என்ன மேடம் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. தேவியோட இந்த மாற்றத்தை என்னால கூட நம்ப முடியல மேடம். என்னாச்சு தேவிக்கு? வீட்ல எப்படி இருக்கா? நீங்க அவளை கவனிக்கிறீங்களா இல்லையா? அவ வீட்ல சரியாதான் இருக்கா. ஸ்கூல்ல தேவி கிட்ட பெரிய சேஞ்சஸ் தெரியுது. அதான் அவ வீட்ல எப்படி இருக்கா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, அதெல்லாம் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படிலாம் ஒன்னும் இல்லையே. வீட்ல அவ நல்லாதான் இருக்கா. வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. சரி மிஸ், நான் பாத்துக்கிறேன். நீங்க இவ்ளோ தூரம் தேடி வந்து தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேவி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவளோட இந்த திடீர் மாற்றம் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது மேடம். அது மட்டும் இல்ல, என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு, தேவியை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்த மேடம். நான் வரேன் மேடம். தேங்க்யூ. என்ன இது ஒண்ணுமே புரியல. தேவிமா, உங்களுக்காக ஹார்லிக்ஸும் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவளோட பின் முதுகுல மச்சம் இருக்குமே, இப்ப மச்சத்தையே காணுமே. முதுகுல இருக்கிற மச்சம் எப்படி மறைஞ்சு போகும்? ஒரே குழப்பமா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.